ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இது. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் ஸ்டோன்ஸ் டாலரு காட்டுங்க அக்கா, நான் ஸ்கீம் முடிஞ்சிருக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரான கலெக்ஷன் காட்டியிருக்கேம்மா, எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு கமெண்ட் வந்துடுச்சுங்க. எல்லா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக நீங்களும் நிம்மதியாக இருக்கணும்னுட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டாலர் பாருங்கள், மேலே ஃபுல்லாக பாதி வரைக்கும் முத்து வச்சுருக்காங்க, கீழே ஃபுல்லாக பிங்க் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே தொங்குறதுக்கு வந்து குட்டி குட்டி போல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டபுள் ஹூக் இருக்கிற மாதிரி நடுவில் அம்மனோட உருவம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, எம்போஸாக இருக்குங்க. 18 கிராம்ஸ்குள்ளே தான் வருது. பெரிய டாலரு, பேக் சைடு க்ளோசிங் இல்லை. ஸோ அது கொஞ்சம் பெருசாக வரும். நம்மளுக்கு க்ளோசிங் இருந்துச்சுன்னா கெட்டியாகிடும். இது வந்து 26 கிராம்ஸ் கெட்டி இருக்குங்க. ஃப்ளவர் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் வரும். அடுத்தது இந்த டாலர் பாருங்கள், 13 கிராம்ஸு கெட்டி இருக்குங்க. பேக் சைடு க்ளோசிங் இருக்குது, நடுவில் அம்மனோட உருவம் வருது. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள், இது அழகாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மனோட உருவம் அப்படியே சாலிடாக கோல்டில் கொடுத்துருக்காங்க. 25 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அந்த சைடு இந்த சைடு ஏனுக்கு கீழே இருக்கிற அந்த லோட்டஸ் ஃப்ளவர் தாமரை பூவுக்கு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே தொங்கறதுக்கு பிளெயின் பால்ஸு, மேலே லேயில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு வேறு லெவல் இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி மகாலட்சுமி டாலர்ஸு அவைலபிள் இருக்குங்க. பேக் சைடு க்ளோசிங் தான். 18 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே தொங்குறதுக்கு தனியாக இல்லை, ஒட்டின மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் ஒரு லக்ஷ்மி அம்மனும் ஒரு குண்டை பாட்டில் இருந்து மணி கொட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன். இதுவுமே அழகாக இருந்துச்சு. கீழே குட்டி குட்டி பிளைன் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் கூட அழகாக இருக்குங்க. லோட்டஸ் ஃப்ளவரு, தாமரைப்பூவு, நடுவில் அம்மன் வராங்க. 21 கிராம்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுங்களா? நேராக பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சுங்க. கீழே பிளைன் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு நடுவு கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வருது. பேக் சைடு இது மாதிரி க்ளோசிங்கில் இருக்குது. எப்போவுமே ஸ்டோன் கம்மலாக இருந்தாலும் மோதிரமாக இருந்தாலும் இது மாதிரி டாலர்ஸாக இருந்தாலும் பேக் சைடு க்ளோசிங் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கல் எதுவும் கொட்டாது. ஏன்னா க்ளோசிங் இருக்கிறதுனால சாலிடாக அந்த கல் கோல்டில் போய் உட்காரும். பேக் சைடு க்ளோசிங் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கட்டி வச்சுட்டு பத்திரமா பார்த்துக்க மாதிரி இருக்கும். இது 14 கிராம்ஸ் கட்டி இருக்குங்க. மகாலட்சுமி டாலர்ஸ் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு 4 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. நான் அந்த டாலர் கூட காட்டியிருக்கேன் இந்த விலாகில். இந்த டாலர் பாருங்கள், 38 கிராம்ஸுங்க. 40 கிராம் கிட்ட இருக்குது. 5 பவுன் கிட்ட டாலர் வருது. இதுக்கு ஒரு 10 பவுனில் செயின் போடணும். அது மாதிரி வாங்கி போடுறவங்க இருக்காங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லவே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க, அக்கா வேற ஒரு சேனலில் பார்த்துருக்கோம், இது மாதிரி பெரிய டாலரு அந்த மாதிரி டாலர் காட்டுங்கன்னுட்டு. நிறைய யூடியூபர்ஸு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கங்க, நானும் பார்த்துருக்கேன். நேராக ஷூட் எடுக்கும்போது பெரிய செயின் போடுறாங்க, அவ்வளோ மாதிரி பெரிய டாலர் போடுறாங்க. 15 பவுன் கிட்ட இருக்கும். எப்படி அது அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஹாரம் வாங்குவாங்க, சில பேருக்கு ஹாரம் பிடிக்காது. யாருக்கோ எதுக்குங்க, வாங்குறவருக்கு ஹாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். வாங்கினதுக்கப்புறமா இப்போ அது எடுத்து கூட நான் பார்க்கறது இல்லை. அது மாதிரி இருப்பாங்கல்ல, நம்ம லேடிஸ்க்கு வேணும்னும் வந்தக்கப்புறமா வேண்டாம்னும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது இது மாதிரி செயின் டாலரு இது கூட அழகாகவே இருக்கும். அடுத்தது இந்த 6 கிராம்லவே பாருங்கள், ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. 7 கிராம் கிட்ட இருக்கும். நம்ம பிளாக் பீட்ஸ் செயினுக்கு இல்லை, நீங்கள் சிங்கிள் நார்மல் செயினுக்கு போட்டிக்கலாம், அழகாக இருக்கும். இது வந்து சிங்கம் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 9 கிராம்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ யார் போடுவாங்கன்னு தெரியல. இது ஜென்ஸுக்கா லேடிஸ்க்கான்றது கூட தெரியல எனக்கு, ஆனாலும் அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி திலகம் ஷேப் மாதிரி சிங்கிள் ஹூக்கு 14 கிராம்ஸில் இருக்குது. நடுவில் ப்ளூ கலர் ஸ்டோன் எப்படி டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். இதுவுமே பிளாக் சைடு கெட்டியாக இருக்குங்க. இந்த டாலர் தாங்க நான் சொன்னது. 4 கிராமில் நம்மளுக்கு டாலர் வரும். பிளாக் இது மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சேன்னு சொன்னேன்ல, இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பேக் சைடு க்ளோசிங் இல்லைன்னா இதெல்லாம் ஏதோ சும்மா பத்திரமா போயிட்டு வந்து கைட்டு வச்சுன மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து மகாலட்சுமி டாலர் தாங்க. 14 கிராம்ஸில் இருக்குது.
பிங்க்கு க்ரீன் அங்கங்கே ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது 14 கிராம்ஸ் கிட்ட இருக்குது, 15 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. நடுவில் அம்மனோட உருவமுக்கு எனாமல் பாலிஷ் போட்டிருக்காங்க. இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுதுங்க. டபுள் ஹூக்கு தான், சிங்கிள் ஹூக்கு டாலர்ஸும் இருக்குங்க. இன்னொரு சிஸ்டரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா தாலி முகப்பு டாலர்ஸ் காட்டுங்கன்னுட்டு. நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சவருக்கு அதையும் போடுறேன். அடுத்தது இந்த ஒரு பெண்டன்ட் பாருங்கள். அப்போ கரெக்டாக 17 கிராம் கிட்ட இருக்குங்க. 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது. சாலிடாக இருக்குங்க. பிங்க் கலரு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு வேறு லெவல் இருந்துச்சுங்க. அடுத்தது இது மாதிரி விஷேப்பு டாலர் கூட அவைலபிள் இருக்குங்க. இது 7 கிராம் கிட்ட வருதுங்க. 1 பவுன் தான். அது கீழே ஹேங்கிங்கோடு சேர்த்து பாருங்களேன், சூப்பர் இல்லை? 1 பவுன்லவே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச டாலரு அவைலபிள் இருக்குது. உங்கள் கிட்ட 2 பவுன் செயின் இருந்தால் கூட இதுக்கு போட்டுக்கிட்டால் 3 பவுனில் ஒரு செட்டு வந்துடும். என்ன சொல்கிறதுங்க, சூப்பராக இருக்கும். ஐயோ நம்மக்கிட்ட டாலர் செயின் இல்லையேன்னுட்டு ஃபீல் பண்ண முடியாது. சூப்பராக இருக்கும் போட்டேன். இல்லை கீழே ஹேங்கிங்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு மேலே ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு, கீழே ஹேங்கிங்கில் பிளெயின் பால்ஸ் தொங்குற மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பிளாக் பீட்ஸ் செயினுக்கு போட்டால் வேறு லெவல் இருக்கும். இது இந்த டாலரு 1.5 பவுனில் இருக்குங்க. பேக் சைட் க்ளோசிங்கோடு தான் இருக்குது. மகாலட்சுமி அம்மனோட டாலர் தான் இதுவுமே. அழகாக இருக்குது. அடுத்தது இது ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங் மாதிரி பீக்காக்கு விரித்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தாங்க. 6 கிராம் தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ நம்ம 3 விரல் சேர்த்த மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எமரால்டு ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு நகாஸ் பேட்டர்னுங்க. 17 கிராம் கிட்ட இருக்குது. 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது. அம்மனோட உருவம் நடுவில் வருது. ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே மண்டபத்தை சுட்டு கெம்பு ஸ்டோன்ஸ் வந்துருக்கு. கீழே பிளெயின் பால்ஸ் வருது. பேக் சைடு பார்த்தீங்களா க்ளோசிங் அது மாதிரி சாலிடாக மூடியிருக்காங்க. அழகாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மனோட உருவம் வருது. அதுக்கு எனாமல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அந்த சைடு க்ரீன் ஸ்டோன்ஸ் என்னவோ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் பிங்க் கலர் அங்கங்கே அழகாக எடுத்துகிட்டு வரதுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங் தொங்குறதுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி யோசனை பண்ணுறன்ட்டு டாலர்ஸ் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இது 2.5 பவுன் கிட்ட இருக்குங்க. 20 கிராம் சாலிடாக இருக்குது. நம்மளுக்கு கிராம் ஏற அதோட வெத்து ரொம்ப பெருசாக தெரியுது. டாலரே நம்மளுக்கு லென்த்தாக தெரியுது. அடுத்தது இது ஒரு லைட் வெயிட்டு டாலர் தாங்க. 2 சைடு ஹூக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூபி அழகாக பீட்ஸு ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி கொடுத்துட்டு திலகம் ஷேப்பில் ஒரு டாலர் மாதிரி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அம்மனோட உருவம் நடுவில் வருது. அந்த சைடு இந்த சைடு பீக்காக்கு இருக்குது. 14 கிராம் தான் வருதுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த டாலர் எம்போஸாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஹெவியான டாலரு அவ்வளோ கிராம் வெயிட் வைக்க வேண்டாம்னா. அடுத்தது இந்த மாதிரி டாலரு அவைலபிள் இருக்குது. இதுக்கு எனாமல் பாலிஷ் போட்டிருக்காங்க. 21 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி மாடல் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுதுங்க. அந்த சாரீ எனாமல் போட்டு கொடுக்குறாங்க. முன்னாலெல்லாம் இப்போ நம்ம ஓல்டு மாடல் லக்ஷ்மி காசு வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ் கீழே கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக அம்மனோட மகாலட்சுமி உருவம் கொடுக்குற மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இப்போ நிறைய மாடல்ஸ் வெரைட்டியாக மாற்றி சூப்பராக இருக்குங்க. எல்லா மாடல்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு லெவல் கலெக்ஷன் இருக்குங்க. டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் டாலர்ஸ் கலெக்ஷனும். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நேற்று வீடியோவில் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? நான் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க நிறைய ட்ரிப்ஸு கொடுங்க அக்கான்னுட்டு. எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் கொடுத்துட்டே வரேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்க. பாய், டேக் கேர்.